முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் அரசியல் பயணத்திற்கு அதிரடியாக முடிவு கட்டிய உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட 260 நாட்களுக்கு மேலாக புழல் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறப்பு நீதிமன்றம், கீழமை நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அப்படின்னு இவருடைய ஜாமீன் வழக்கு பல நீதிமன்றத்திற்கு போய் வந்தது. ஆனால் ஒரு நீதிபதி கூட இப்படி ஒரு வாதத்தை ஜாமீன் வழக்கில் முன்வைக்கல அப்படின்னு தான் எல்லாருமே சொல்ல வேண்டியது. அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் போடப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த விசாரணை நடத்தப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாமீன் வழக்கை தாண்டி செந்தில் பாலாஜியின் வழக்கில் என்னென்ன விஷயங்கள் இன்வால்வ் ஆகிருக்கு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கில் என்ன தவறுகள் செஞ்சிருக்காருன்ற முதற்கொண்டு சுட்டி காட்டியது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தான். அதனால தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய இலாக்காக்கு இல்லாத அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு ஒரு முக்கிய விஷயமாக இருந்துட்டு வந்துட்டு. ஏனென்றால் அவர் ஒரு அரசு அதிகாரி தவறு செய்தாலே உடனடியாக நீங்கள் பதவியிலிருந்து தூக்குறீங்களே, ஒரு தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை ஏன் நீங்கள் அப்போவே பதவியிலிருந்து தூக்காமல் விட்டீங்க அப்படின்றது அவரை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு செருப்பால் அடித்தது போல் கேள்வி கேட்டார். அதனைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் சரியான முதலமைச்சராக இருந்திருந்தால் இந்த பணியை அவர் அப்பயே செஞ்சிருக்கணும் அப்படின்னு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சரமாரியாக கேள்விகள் எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 19வது முறையாக சிறப்பு நீதிமன்றம் நீதிமன்ற காவல் கொடுத்து அவரை சிறையில் வச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட அவர் கைது செய்யப்பட்ட 6 மாதத்தில் அந்த 6 மாதத்தில் அவர் பதவியே இல்லாமல் வேலையே செய்யாமல் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் மாதத்திற்கு சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பக்கம் அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு நபர்கள் கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்த நிலையில் தான் இப்போ அவருடைய இலாக்காக்கு இல்லாத அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு. இனிமே புழல் சிறையில் அவருடைய வாழ்க்கை நரக வாழ்க்கையாக இருக்கும் என அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வராங்க மக்களே. ஏனென்றால் இவ்வளவு நாட்களுக்கு அவர் இலாக்காக்கு இல்லாத அமைச்சராக இருந்தார். ஸோ அதனால அரசாங்கம், தமிழக அரசு அவருக்கு என்ன பதவிக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே சிறையில் சிறப்பான முறையில் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவர் எந்த ஒரு பதவியிலும் இல்லை, தனி ஆளாக தான் இருக்காரு. அதனால இனிமே அவருக்கு அரசாங்கம் எந்த ஒரு உதவியும் செய்யாது, எல்லா செலவுமே அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். அதனைத் தொடர்ந்து சிறையில் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்த அறைகள் எல்லாமே எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இனிமே அவர் ஒரு அரசு அமைச்சராக இருக்க மாட்டார்ன்றதுக்காக அவருடைய அறையும் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ செந்தில் பாலாஜியின் அரசியல் பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கும் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இனிமே செந்தில் பாலாஜி அவர்களால் அரசியல் பயணத்திற்கு உள்ளே வர முடியாத அளவிற்கு அவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இனிமே செந்தில் பாலாஜிக்கு இருப்பது தண்டனை மட்டும்தான். அந்த வழக்குக்கான இறுதி தீர்ப்பானது எப்ப கிடைக்க போகுது, அமலாக்கத்துறை இந்த வழக்கை எப்படி முடிக்க போறாங்க என்பதுதான் ஒரு முக்கிய விஷயமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு மக்களே. ஸோ பொறுத்து பார்க்கலாம். தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களின் அரசியல் பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கும் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? செந்தில் பாலாஜி அவர்களின் திமுகவில் இணையக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் முடிவுக்கு கொண்டு வந்த இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.